Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes for 11th standard. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 17 கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இதனுடைய கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா எத்திக்ஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த த்ரெட்ஸ், அதாவது எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ், என்னென்ன டைப் ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் லிங்க்ல வந்து நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இதுல என்ன பார்க்க போறோம்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு டாபிக்கோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸ், அதை பார்க்க போறோம். சைபர் செக்யூரிட்டினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சைபர் அட்டாக்ஸ், இப்போ எத்திக்கல் இஷ்யூஸ்ல நிறைய பார்த்தோம்ல, அந்த இஷ்யூஸ்ல இருந்து எப்படி வந்து நம்ம செக்யூர்டா இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு த்ரெட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் மூலயமா நடக்கிற ஒரு சில தப்புக்கள், அந்த இதுல இருந்து எப்படி வந்து அவங்களுடைய பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதோ, அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சொல்றது சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங், பிஷிங், மேன் இன் த மிடில், குக்கீஸ், ஃபயர்வால் அண்ட் ப்ராக்ஸி சர்வர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ், என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். இல்ல வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து டீடைலா வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங். ஃபார்மிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலிஷியஸ் கோட், அதாவது வைரல் கோட் மாதிரி ஒண்ணு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அந்த யூசரை வந்து தேவையில்லாத ஃப்ராட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வெப்சைட்லாம் வந்து இது டைரக்ட் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வெப்சைட்ஸ்லாம் நம்ம பாக்குறோம்ல, அமேசான், பிளிப்கார்ட், அது போல இப்ப வந்து ஃபெமிலியரான வெப்சைட்ஸ்ல நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே பண்ணுவோம். பட் அது வந்து ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட்டா இருக்கும். அதுல வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்கும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், மற்றபடி கேஷ் ஆன் டெலிவரி இது போல எல்லாம் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து நிறைய வந்து ஃப்ராட் வெப்சைட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிஸ்டைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபார்மிங்க ஃபிஷிங் வித்வுட் எ ட்ராப், ஒரு ட்ராப் இல்லாம ஃபிஷிங் பண்றது தான் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஃபார்மிங்னா திஸ் கேன் லீட் டு ஃப்ராட் ஆர் ஐடென்டிட்டி தெஃப்ட். அதாவது ஐடென்டிட்டி தெஃப்ட்னா இப்போ ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் மாதிரியே இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ராட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது, அது எல்லாமே. அதுக்கப்புறம் யூசர் ஷுட் ஆல்வேஸ் பி காஷியஸ் when redirected to a fake site. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட்ல இது வந்து அபிஷியல் சைட்டு, இது வந்து ஃபேக் சைட்டுன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஷிங். பிஷிங் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் கிரைம். இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை வந்து திருடுறது, அதாவது அவங்களுடைய லாகின் நேம், பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து திருடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா பிஷிங். இது வந்து எப்ப வந்து அட்டாக் ஆகும், இமெயிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் மெசேஜ், இமெயில், உங்க நம்பருக்கு வந்து 10 lakhs வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு, உங்க மெயில்ல கூட வரும். நான் வந்து இது போல வெளிநாட்டுல இருக்க ஒரு என்ஜிஓல இருக்க, நான் வந்து ஃபண்ட் வந்து கொடுக்கணும், அந்த ஃபண்ட் வந்து எப்படி செலவு பண்றது தெரியல, அதுக்கு வந்து நீங்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் தாங்க, அப்படிலாம் நிறைய மெயில் மெசேஜஸ்லாம் வரும்ல, அது போல வர்றது, அது போல வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷிங். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கும். உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த இதை வந்து ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களது ஈஸியா வந்து அவங்க ஹேக் பண்ணி எடுத்துப்பாங்க. பிஷிங் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட். அந்த இது வந்து எப்படி வரும்னா மெயில்ஸ் அட்டாச்மெண்டோட வந்து வரும் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸ்ல மேன் இன் த மிடில், அதாவது ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தவங்க இருக்கிறது தான் மேன் இன் த மிடில் அட்டாக். அதோட இலிஸ்ட்ரேஷன் இப்போ அலைஸ் பாப்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல மல்லூரின்ற ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து அட்டாக் பண்றது.
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரிலைஸ், அதாவது இப்ப 2 பேருக்கு நடுவுல இருக்க கம்யூனிகேஷனை மூணாவதா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்கறது. நிறைய நம்ம பார்த்திருப்போம், மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அந்த கான்டாக்ட வந்து திருடி கேட்பாங்க. நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட நீங்க வந்து பாப்பீங்க, தேர்ட் பார்ட்டி வந்து அந்த கம்யூனிகேஷனை கேட்கறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ். குக்கி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட்டோடைய அட்ரஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப் ப்ரௌசர்ல வந்து அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்றோமோ அதெல்லாம் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனா நம்ம என்னென்ன வெப்சைட்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து குக்கீஸோடைய ஒர்க். நீங்க வந்து எந்தெந்த சைட்டை வந்து அதிகமா விசிட் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு சில வெப்சைட்ல வந்து நம்ம அதுல லாகின்லாம் பண்ணி வச்சிருப்போம், அது போல இருக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து எஜுகேஷன் வெப்சைட் ஆகட்டும், ஜாப் சீக்கிங் வெப்சைட் ஆகட்டும், அதுலலாம் வந்து மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இப்ப எஜுகேஷன் சம்பந்தமான வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய அது போல கேட்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா குக்கீஸா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த குக்கி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆயிருக்கு. என்கிரிப்ட்னா இப்ப வந்து நீங்க செக்யூரிட்டி அப்படி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா 10112 அப்படி இல்லைன்னா எஸ்க்கு பத்தி எஸ்டி செகண்ட் லெட்டர் டி, இக்கு பத்தி டி, சிக்கு பத்தி டி, அது போல வந்து அந்த லெட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அனுப்புறது தான் என்கிரிப்டட் சொல்லுவாங்க. அதாவது வேற ஃபார்மேட்ல நம்ம வந்து பேசுற வார்த்தையில கா போட்டு பேசுவோம்ல, எருமை அப்படின்றத கையே கருமை, கையே கருக்கமை அப்படி சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்றதும் இருக்கு. நம்ம அனுப்புற மெசேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணி போகும். பட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல குக்கி டேட்டா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆகாது. ஸோ ஹேக்கர்ஸ் வந்து அந்த குக்கி இன்ஃபர்மேஷனை எடுத்து மிஸ்யூஸ் பண்ற வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் அண்ட் ப்ராக்ஸி சர்வர். இந்த ஃபயர்வால் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்ஸி, ஃபயர்வால் இது எல்லாமே. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட், அதாவது ஒரு சில வந்து அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ், ட்ரஸ்டட் வெப்சைட்டா இல்லாத இருக்க வெப்சைட்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராத தடுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயர்வால் அண்ட் ப்ராக்ஸி, அதாவது வெப் சர்வருக்கும் யூசர்ஸ்க்கும் நடுவுல இன்டர்மீடியேட்டரா வந்து இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அன்ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இங்க கான்டாக்ட் பண்ணணும்னா நடுவுல இந்த ஃபயர்வால் சர்வர் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எந்த ரெக்வஸ்ட் வேணுமோ அந்த ரெக்வஸ்ட் மட்டும்தான் அனுப்பும். சம்டைம்ஸ் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து டினைட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில டைம்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா நீங்க இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செக்யூர்டா இல்ல அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். செக்யூர் கிடையாது, இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் இட் அப்படின்னு கேட்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே கொடுப்போம், இல்ல கேன்சல் பண்ணுவோம்ல, அது போல கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் வெப் ப்ரௌசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும், அதை ஃபார்வர்ட் பண்றது, இது எல்லாமே கம்ப்யூட்டர் யூசர்ஸ் நடுவுல ப்ராக்ஸி சர்வர் and then web browser, it act as an intermediary. இதுதான் வந்து ப்ராக்ஸி சர்வரோடைய ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் சர்வர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன்னா இப்போ நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, அந்த டேட்டாவை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்புறேன், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணணும், மற்றவங்க யாரும் அதை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நிறைய சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் சொல்லுங்க, அந்த பாஸ்வேர்ட் சொன்னோன்னா இப்போ வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் டிவில எல்லாம் காமிப்பாங்கல்ல, மூவிஸ்ல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பாஸ்வேர்டுக்கு அப்ப அவங்க தான் வந்து கரெக்டான பர்சன். அது போல என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்னா நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேனோ அந்த மெசேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிறைய கேம்ஸ் கூட விளையாடி இருப்பீங்க, லெட்டர்ஸ் எழுதக்குள்ள இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தமிழ்ல எழுதுவீங்க, தமிழ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல எழுதுவீங்க, அது போல வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங் எ பிளைன் டெக்ஸ்ட் இன்டு ரேண்டம் ஆர் மேங்கிள்டு டேட்டா, அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா சைபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. டிகிரிப்ஷன்னா அந்த சைபர் டெக்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நார்மல் டெக்ஸ்ட் கொண்டு வர்றது டிகிரிப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க, அதுல தான் வந்து கீன்னு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க.
அப்படின்னா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை யூஸ் பண்ணி நிறைய அல்காரிதம்லாம், கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்லாம் இருக்கு. அந்த அல்காரிதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா நீங்க இன்னும் பெரிய கிளாஸ்லாம் போகக்குள்ள வந்து பாப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஒர்க்ஸ். நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அது என்கிரிப்ட் ஆகக்குள்ள சைபர் டெக்ஸ்ட் அப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு டிகிரிப்ட் ஆகும் அவங்க ரிசீவர் கிட்ட. அது வந்து பிளைன் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது வரையிலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸ், என்னென்ன த்ரெட்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன செக்யூரிட்டிலாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், எவ்வளோ த்ரெட் வந்து இன்டர்நெட்ல நடக்கக்குள்ள அதுக்குன்னு வந்து ஒரு லா இருக்கு. அந்த லாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது எலக்ட்ரானிக் மீடியமா ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அதுல வந்து தப்புகளும் இருக்கு. ஸோ அந்த தப்பை தடுக்கிறதுக்கு ஒரு லா வேணும். அந்த லா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைபர்ல ஆர் சைபர் ஸ்பேஸ்ல ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஆர் இன்டர்நெட்ல இதை வந்து இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. சைபர்ல, சைபர் ஸ்பேஸ்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஆர் இன்டர்நெட்ல. நெக்ஸ்ட் வந்து ஐசிடி அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்தியன் சைபர்ல, ஐசிடினா இந்தியன் சைபர் லா. இப்ப வந்து இந்த இந்தியன் சைபர் லால வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஆக்ட் 2000 modified in 2008 are being articulated to prevent computer crimes. இந்த ஆக்ட் வந்து எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா 2000ல எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை இன்னும் மாடிஃபை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2008ல மாடிஃபை பண்ணி இந்த கம்ப்யூட்டர் கிரைம்ஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா லீகல் ரெகக்னிஷன், அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட டிரான்சாக்ஷன் ஆகுதுல்ல. இப்ப வந்து 2 பேர் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இன்னொருத்தவங்க மேன் இந்த மிடில் பார்த்தல, அது போல வந்து ஓட்டு கேட்கறது, ஒருத்தவங்களுடைய பர்சனல் டேட்டாஸை ஹேக் பண்றது, இதெல்லாம் பண்றதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி லா இன் இந்தியா. இது வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா சைபர் கிரைம். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது காமர்ஸ் வெப்சைட்ஸ், அதாவது யூசர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்றாங்களா, அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து இந்த லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த இதெல்லாம். ஏன்னா வந்து இப்ப நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்குள்ள உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல கொடுப்பீங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுவோம். அதுல வந்து நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷிப்பிங் அட்ரஸ் கொடுப்போம். இது போல பர்சனல் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்றதுனால அதுல வந்து ஏதாவது மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. அப்படி மிஸ்யூஸ் ஆனா யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அந்த த்ரெட்ஸ் தடுக்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். இப்ப வந்து எப்படி வந்து நம்மளே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு, இந்த சைபர் கிரைம்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 25% ஆஃப் த சைபர் கிரைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சால்வ் பண்ண முடியாத இருக்கு. அது வந்து ஏன்னா ஒவ்வொரு யூசரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படி சொல்லுவாங்களா, அது போல நம்மளும் நமக்கு ஒரு சில பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட்டிங், அதாவது நம்ம செட் பண்ற பாஸ்வேர்ட் வந்து காம்ப்ளெக்ஸ், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான பாஸ்வேர்டா இருக்கணும். மற்றவங்க கெஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கஷ்டமான பாஸ்வேர்டா இருக்கணும். ஏன்னா அது வந்து செக்யூர்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இஸ் நாட் இன் யூஸ் டிஸ்கனெக்டட், அதாவது இப்ப நம்ம நெட்டை யூஸ் பண்ணலன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் மெயில், அதாவது மெயில் ஓபன் பண்றீங்களா அதுல ஸ்பாம் மெயில் இருக்கும், அந்த ஸ்பாம் மெயில வந்து ஓபன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அன்ஃபெமிலியர் சென்டர், அதாவது இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயில் அனுப்புவாங்க, இப்ப ஸ்கூல்ல இருந்து மெயில் வரலாம், இல்ல ஆபீஸ்ல இருந்து மெயில் வரும். அது போல மெயில் இல்லாத உங்களுக்கு தெரியாத அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது மெயில் வந்தா அந்த மெயிலை வந்து ஓபன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து அப் டு டேட், அதாவது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஓரளவு வந்து இந்த த்ரெட்ஸ்ல இருந்து நாமளே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நெட் த்ரெட்ஸ் இந்த லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்களும் வந்து எப்படி வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்றது,
ப்ரிவென்டிவா யூஸ் பண்றது, எந்த ஒரு ட்ரக்ஸ்லயும் மாட்டாம அப்படின்றதையும் வந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.